எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நல்வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிப்போம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, சங்கீதக்காரன் 18வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்லுகிறார், என்னுடைய நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். என்னுடைய கூப்பிடுதல் அவருடைய செவிகளிலே ஒலித்தது, எனக்கு பதில் தந்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நெருக்கமான நேரங்களில நமக்கு ஒரே ஒருவர் தான் கதி, அவர்தான் ஆண்டவராகிய கர்த்தர். நெருக்கமான நேரங்கள்ல, உபத்திரமான நேரங்களில, போராட்டமான நேரங்களில, கண்ணீரான நேரங்களில எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒருவர் தான் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். பல நேரங்களில நம்முடைய நெருக்கத்தை, நமக்கு இருக்கிற சூழ்நிலைகளை அடுத்தவர்களிடத்தில் போய் சொல்லுவோமானால் நம்மை குறித்து ஏளனமாய் நினைப்பார்கள், நம்மை குறித்து கேவலமாய் நினைப்பார்கள். ஒரு விசை கேட்பாங்க, 2 விசை கேட்டுக்கொள்வாங்க, 3வது தரம் அவர்களுக்கே ஒரு செழிப்பு வந்து நம்ம ஒரு விதமா பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய அபயம் விடுகிற சத்தத்தை கேட்க அவர் அவளோடு இருக்கிறார். காரணம், அவர் தான் நம்மை உண்டாக்கினவர், அவர் தான் நம்மை உருவாக்கினவர், நம்முடைய சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறவர் அவர் தான். இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? உபத்திரவத்தில் இருக்கிறீர்களா? போராட்டத்தினோட உங்கள் வாழ்க்கை கடந்து சென்று கொண்டிருக்கிறதா? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி அபயமிட்டேன் என்று சொல்லுகிறார். அவருடைய சத்தம் கர்த்தருடைய காதுகளில ஒலித்ததான். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ என் ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்கிறாரா? இப்பேற்பட்ட நெருக்கமான சூழ்நிலையில் நான் கடந்து செல்கிறேன், எந்த மனிதர்களும் என்னுடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இல்லை, எந்த மனிதர்களும் என்னை புரிந்து கொள்ள இல்லை, என்னுடைய சத்தத்தை கேட்க ஆண்டவராவது ஒருவேளை கேட்டு எனக்கு பதில் தருவாரா? ஒருவேளை கர்த்தர் என் சத்தத்தை கேட்டிருப்பாரையானால் ஏன் இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லை என்று கேள்வியோடு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஒவ்வொரு கூக்குரலும் அவருடைய செவிகளில் ஒலிக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு விசை ஒரு 3வது மாடியில, மொட்டை மாடியில ஆண்டவருடைய திருப்பாதத்துல நான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஏறக்குறைய 23 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மொட்டை மாடியில நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில, எனக்கு அந்த நாட்களில நான் தங்கியிருந்த அந்த பகுதியில யாருமே தெரியாது. ஊழியத்திற்கென்று கடந்து வந்ததான ஒரு இடம். ஆனால் உபவாசத்தோடு நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து உபவாசத்தோடு இருக்கிறேன். ஏறக்குறைய 3 நாளுக்கு மேலாக உபவாசம், 3 நாளைக்கு மேலாக உபவாசம் முடிக்கிற சூழ்நிலைக்கு வந்தது. பசி தாங்க முடியல. உபவாசம் முடிக்கிற நேரம், உபவாசத்து முடித்த உடனே ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, ரொம்ப பசி எடுக்குதே என்று என் உள்ளத்துல எண்ணம் வருகிறது. பக்கத்துல காகம் சத்தம் எடுக்கிறது. அந்த காகத்தை பார்த்து என்னுடைய விசுவாசம், எலியாவுக்கு அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வந்தது போல எனக்கும் ஒருவேளை கொண்டு வந்திருக்குமோ என்று விசுவாசத்தோடு பார்க்கிறேன். ஆனால் ஒரு அற்புதம் எனக்கு அந்த நேரத்துல நடந்தது. ஒரு 3 பேர் அந்த இடத்துல, அந்த மொட்டை மாடியில கடந்து வந்தாங்க. நான் தங்கியிருந்த அந்த பகுதியில, நான் தங்கியிருந்த அந்த பட்டணத்துல என்ன யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியவே தெரியாது. என்னை தேடி வருகிறவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு 3 பேர் தேடி வந்தாங்க. அந்த 3 பேரும் கடந்து வந்து, ஐயா பிரைஸ் தி லார்ட் அப்படின்னாங்க. நானும் பிரைஸ் தி லார்டுங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? நான் சொன்னேன், நீங்க தேடி வந்தவங்க ஊருக்கு போயிருக்கிறாங்க, யாருமே இல்லை அப்படின்னேன். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஐயா, நாங்க உங்களை தேடித்தான் வந்திருக்கிறோம், நாங்க உங்களிடத்துல ஜெபம் பண்ணிட்டு போக வந்திருக்கிறோம் அப்படின்னாங்க.
அவங்க அப்படிங்களா, வாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ண உடனே அவர்களுடைய பாக்கெட்ல இருந்து ஒரு பணத்தை எடுத்து எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த உபவாசத்தை முடித்து சந்தோஷமா போய் நான் சாப்பிட்டேன். என் உள்ளத்துல ஒரு பெரிய ஒரு வியர்ப்பு என்னவென்று சொன்னால், யாருமே அறியாத அந்த பட்டணத்துல, யாருமே என்ன தெரியாத அந்த பட்டணத்துல என்னை தேடி எப்படி இந்த 3 பேர் கடந்து வந்திருக்கலாம்? இதையே யோசித்துட்டு இருந்தேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ சிருஷ்டிகர், நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட ரீதியில, நம்ம யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட ரீதியில, நம்ம நெருக்கத்திற்கு அப்பாற்பட்ட ரீதியில நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். இந்த கால வேளையில இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் என்ன தேவையில இருக்கிறீங்க? இன்றைக்கு என்ன பிரச்சனையோடு போராட்டத்தோடு நீங்க இருக்கிறீங்க? உங்க நெருக்கத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் அபய சத்தத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் நெருக்கத்தை மாற்றி விசாலத்தை உங்களுக்கு கட்டளையிட்டு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார். தைரியத்தை இழந்து விட வேண்டாம். யாரு உங்க சத்தத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ, யாரு உங்கள் கண்ணீர் சத்தத்தை கேட்கிறாங்களோ இல்லையோ, உங்கள் சத்தத்தை ஆவலாய் கேட்க ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இன்றைக்கு உங்கள் அழுகுரலை கேட்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் கண்ணீரின் சத்தத்தை நீர் கேட்டறலும், இவர்களுடைய கதறதலை நீர் கேட்டறலும். ஏயா இந்த நெருக்கம் எனக்கு? ஏயா இந்த போராட்டம் எனக்கு? ஏயா இந்த பிரச்சனை எனக்கு? ஏயா இந்த உபத்திரம் எனக்கு? என்னை புரிந்து கொண்டு எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நெருக்கத்தோடு கதறி கொண்டிருக்கிற, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும். இவர்கள் கண்ணீரை துடைத்தரலும். இவர்களுடைய கூக்குரலுக்கு நீர் இப்பொழுதே செவி கொடுத்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. பதில் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் தகப்பனே. இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். என்ன தேவைகளில் இவர்கள் இருந்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுதே ஒரு அற்புதத்தை செய்தரலும். மகிமை கனம் துதி உமக்கு. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.